வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான விவரங்களை கேட்கலாம். வணக்கம் அம்ருத். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த மழை என்பது கடந்த 2 நாட்களாக பெய்து வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை கூட மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் 13 சென்டிமீட்டர் அளவிற்காக மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு என்பது இருக்கும் என்பது தொடர்பாக நம்மளிடம் விளக்குவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ கரண்ட்ல என்ன ஸ்டேட்டஸ் சார்? வங்கக்கடலில் நிலவக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நிலை என்னவா இருக்கு? இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கு? தற்போது பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வந்த அந்த தாழ்வு பகுதி தென்மேற்கு திசையில் நகர்ந்து தற்போது டெல்டா மற்றும் அதை ஒட்டிய வட இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவி வருகிறது. டெல்டா கடலோர பகுதிகளில் தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமா நேற்று இரவு வடக்கு டெல்டா பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாகி இருக்கு. இதுல அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 14 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 13 சென்டிமீட்டரும், புதுச்சேரியில் 12 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகி இருக்கு. குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல இந்த தாழ்வு பகுதியின் காரணத்தினால் இன்று முதல் மழையின் தாக்கம் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களையும் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை முதல் நாகப்பட்டினம் வரையிலான கடலோர மாவட்டங்கள்லையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்க கூறின மாதிரி டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள்ல இன்னைக்கு மழைப்பொழிவு இருக்கலாம், எதிர்பார்க்கலான்ற மாதிரி கூறிருந்தீங்க. ஆனா சென்னையில நேற்றைய தினத்தை பொறுத்தவரை IMDA வந்து கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரஞ்சு நேர எச்சரிக்கை நேற்றைய தினம் கொடுத்திருந்தாங்க. இன்றைய சூழலும் கூட இப்ப கூட பரவலா மழை என்பது சாரல் மழையா இருக்கு. இது கனமழையா நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சென்னைக்கு மாணவர்கள் எதிர்பார்ப்பது போன்று பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த விடுமுறை விடுவதற்கான ஏதாவது சூழல் இருக்கா? தற்போது பாத்தீங்கன்னா நேற்று இரவு இந்த மயிலாடுதுறையில பதிவான அந்த 14 சென்டிமீட்டர் மழை சீர்காழியிலேயே இரவு ஒரு 12 மணிக்கு பிறகு துவங்கி ஒரு காலை ஒரு 4:30 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல தான் இந்த பலத்த மழை பதிவானது. சென்னையிலும் அதே போன்று நேற்று நள்ளிரவு வலுவான மேகங்கள் கடற்கரையை விட்டு நிலப்பகுதியை அடையும் போது வலுவிழந்து விட்டது. அதனால சென்னையில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மிக கனமழை அப்படிங்கிறது நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டது, பதிவாகவில்லை. ஆனால் இன்று முதல் பாத்தீங்கன்னா இந்த தாழ்வு பகுதி டெல்டா கடற்கரை நோக்கி நகர்ந்திருப்பதன் காரணமா கிழக்கு திசை காற்று, கீழ் திசையில் இருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று சற்று வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக வரக்கூடிய இன்று முதல் நவம்பர் 16ஆம் தேதி காலை வரைக்குமே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் தொடரும். ஆனா இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டு பதிவாகும். குறிப்பா இரவு அதிகாலை நேரத்துல தான் நம்ம மழைப்பொழிவின் தாக்கத்தை எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா சென்னையை ஒட்டி மழை மேகங்கள் வலுவாக எதுவும் இல்லை. அடுத்து ஒரு 2 மணி நேரத்திற்கு அங்கங்கே லேசான தூறல் சாரல் தான் காணப்படும். இந்த நிலையில நேற்றும் கனமழை பதிவாகல. தற்போதும் கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்திற்கு இல்ல. அப்படிங்கறத பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் அந்த தாழ்வு பகுதி காரணமா 16ஆம் தேதி வரைக்குமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வெள்ள பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழல்கள் ஏதேனும் தமிழகத்தில் ஏதேனும் மாவட்டத்துக்குள்ள நிலவுமா இந்த மழையை பொறுத்தவரை? இல்ல, இந்த மழைப்பொழிவு இன்று முதல் படிப்படியாக மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கும் அதிகரிக்கும். ஆனால் நேற்று இரவு வரைக்கும் சென்னையில மட்டுமே இருந்த மழை நேற்று இரவு டெல்டா மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் துவங்கி இருக்கு. இன்றைய தினம் முதல் உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். ஆனா இந்த மழைப்பொழிவு, இந்த சுற்று மழைப்பொழிவு நவம்பர் 16ஆம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடியது பாதிப்பை தரக்கூடிய மழையாகவோ அல்லது பெருமழையாகவோ அமையாது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் அதே போல மண்ணின் ஈரப்பதத்தை உயர்த்தும் அளவிற்கும் நீர்நிலைகள்ல நீர் இருப்பை அதிகரிக்க செய்வதற்கும் தான் உதவும் வகையில் இந்த மழைப்பொழிவு அமையும். எந்த மாவட்டமாக இருந்தாலும் விட்டு விட்டு தான் இந்த கனமழை எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் நாளை முதல் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதிகபட்சமா எத்தனை சென்டிமீட்டர் மழை அளவு இந்த பகுதியுடைய சுழற்சி காரணமா ஏற்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம்? இப்போ நேற்றைய தினமே நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருக்கு. இன்றும் பாத்தீங்கன்னா இன்றும் நாளையும் நவம்பர் 13, 14 ஆகிய தேதிகள்ல
வடகடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் நாகை வரையிலான மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகும். அதாவது 6 சென்டிமீட்டர் முதல் 12 சென்டிமீட்டருக்குள்ளாக மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல கடலோர பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அன்றைய இந்த தாழ்வு பகுதியின் நகர்வை பொறுத்து, அந்த தாழ்வு பகுதியின் நிலைப்பாட்டை பொறுத்து அந்த காற்று குவிதல் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த காற்று குவிதல் எங்கு சாதகமாக அமைதோ அந்த பகுதிகளில் அந்த மிக கனமழை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மழைப்பொழிவு ஓரிரு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழையாக தான் இருக்கும். அதன் பிறகு மழை குறைந்துவிடும். இதுதான் தற்போதைய நிலை. நேரடியாகவே நாம் கேட்டோம். சென்னையை பொறுத்தவரை தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த சாரல் மழை போன்று தொடர்ந்து அவ்வப்போது மழை என்பது பெய்து வரும். சில நேரங்களில் மிதமான மழையாகவும் பெய்யக்கூடும். இந்த மழை என்பது 16ஆம் தேதி வரைக்குமாக நீடிக்கக்கூடும் என்பதாகவும், இதனால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்காக மழை என்பது இருக்காது என்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மழை என்பது இருக்கக்கூடும் என்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அம்ருத், நேரலையில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.